இன்னும் என்னாலாம் பண்றீங்க பார்க்கலாம். ஆனா, ஒருத்தவங்கள வந்து இந்த அளவுக்கு வந்து போட்டு இழுக்கடிக்கிறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து சுத்தமா சரியில்ல. அவ்ளோ கஷ்டப்பட்டு இவரு இந்த நிலைக்கு வந்திருக்காரு. இது முழுக்க முழுக்க மக்களோட முழு ஆதரவும் அவருக்கு இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருடைய ஆட்சியும் பார்த்துட்டு, இவரு நமக்கு நல்லது செய்வாருங்கிறதுக்காக தான் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இவங்களுக்கு ஓட்டடிச்சு இவ்ளோ தூரம் கொண்டுட்டு வந்தது. ஆனா, இவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கு இந்த ஆளுநர போய் இதோட 2 வாட்டி வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆனா, ஆளுநர் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணவே இல்ல. ஆனா, இது இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பான்மையான மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த அளவுக்கு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆளுநருக்கு உரிமை கிடையாது. தாராளமா இவங்க அழைப்பு கடிதம் குடுக்கலாம். அப்படின்னு சொல்றாங்க. இது சட்டப்படியே வந்து இவங்க இந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது, எங்கிருந்து இந்த மாரி பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறது. இப்பவும் வந்து விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதுங்கிறத வந்து எல்லாம் உறுதியா இருந்து வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா, நம்ம விஜய் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நெறைய பேர வந்து கூட்டணிக்கு அழைச்சு, இந்த அளவுக்கு வந்து சீட்டு மறுபடியும் நம்ம வந்து சேர்ந்திருக்கோம். ஆனா, ஒரு ஆள போட்டு எவ்ளோ பாடாப்படுத்த முடியுமோ பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. உண்மையாவே வந்து நெறைய படத்துலலாம் வந்து முதல்வன் படத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது மாரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்டின்னு சொல்லி, அதுல படத்த பார்த்து தான் நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதெல்லாம் உண்மையா இப்போ நடக்கும்போது தான் நமக்கே தெரியுது, இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கு அப்டிங்கிறது. விஜய் வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவும், அதிமுகவும் கூட்டணி கூட சேரலாங்க. அப்படிதான் இப்போ இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயம், நீங்க எப்படி இருந்தாலும் சரி, ஒரு வேள நீங்க அப்படி வந்தா கூட, இந்த வருஷம் வேணா ஆட்சி அமைக்கலாம். பட் ஆனா, நீங்க அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, 234 தொகுதியிலயும் விஜய் தான் வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து மக்களோட இதுல வந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். ஏன்னா, மக்கள் விட்ட கண்ணீர் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. தூய்மை பணியாளர பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நோக அடிச்சிருக்கீங்க. எல்லாமே தெரியும். மக்கள் ஏன் வந்து ஓட்டு போடல உங்களுக்கு? நீங்க மக்களுக்கு செய்யல. விஜய கேட்கிறீங்க, நீங்க இதெல்லாம் செய்ய முடியுமா? சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. நீங்க செஞ்சது போல நீங்க அப்ப எங்களுக்கு குடுத்த வாக்குறுதிலாம் என்னாச்சு? நீங்க செஞ்சீங்களா? இல்ல தானே! ஒருத்தவங்க இப்ப தானே ஆட்சிக்கு வராங்க. அவங்க வந்த உடனே இத செய்ய முடியுமா? அத செய்ய முடியுமான்னு சொன்னா எப்படிங்க? முதல்ல அவங்க ஆட்சிக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ பணம் அங்க வச்சிருக்கீங்கங்கிறது கணக்கு போடட்டும். அதுக்கப்புறமா தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. மக்களுக்கு என்ன செய்யணும்னு. வந்த உடனேவா எல்லா மக்களுக்கும் உடனே செஞ்சிட முடியும்? அத மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா விஜய்க்கு கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா நெறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுப்பாங்க. மக்களுக்கு நல்லது செய்வாங்க. அவங்களுக்கு பணம் பெருசு கிடையாதுங்க. அவரு பார்க்காத பணமா அவரு சொல்ற மாரி. படத்துல நடிச்சாவே 300,00,00,000 400,00,00,000 வாங்கிட்டு அசால்ட்டா வீட்ல உட்கார்ந்துருக்கலாம். ஆனா, அவரு சொல்ற போற மக்களுக்கு நன்றி செலுத்தணும்னு தான் அவரு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது, கண்டிப்பா வந்து மக்களுக்கு நல்லதே தான் செய்வாரு. அதுல எங்களுக்கு 100% மேலேயே நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இவ்ளோ இன்னல்களுக்கு ஆளாகியும், பல தொல்லைகள குடுத்து, எந்த அளவுக்கு அவர மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருப்பீங்க. தூக்கம் கூட இருந்திருக்காது பாவம் அவருக்கு, இன்னும் சொல்லப்போனா. ஸோ இந்த அளவுக்கு போட்டு ஒரு மனுஷன இவ்ளோ பேர் எதிர்க்கிறீங்களே அவரு சொல்ற போல, கொஞ்சமாவது ஏன் அந்த பையன் வரட்டும். நம்ம கொஞ்சம் சான்ஸ் குடுப்போம். அப்படின்னு யாருக்காவது தோணுதா? தோணாது. ஏன்னா அவரு வரக்கூடாதுங்கிற எண்ணம் தானே எல்லாருக்கும் இருக்கு. அது எப்படி தோணும்? அவரு கேட்கிற மாரி? வாய்ப்பே கிடையாது. அந்த மாரி தோணவே தோணாது. ஆனா இப்பவும் சொல்றேன், கண்டிப்பா இந்த நாட்ட வந்து முதலமைச்சரா விஜய் தான் ஆளுவாங்க. இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. கூடிய சீக்கிரம் அந்த நல்ல முடிவா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். இன்னொன்னு மக்கள் சும்மா விடமாட்டாங்க. ஒருவேளை நீங்க இது பண்ணி கலைச்சி அழைச்சு வந்தாலுமே அதிகமான ஓட்டுல திரும்பவும் வந்து அதிகமான தொகுதிகள வெற்றி பெற்று தாவேக்கனர் தான் வருவாங்க. ஸோ இதில நமக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேங்களா? நீங்க மறுபடி செஞ்சா கூட அது எங்களுக்கு நல்லதுதான். மக்கள் இப்போ இன்னும் நீங்க செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத. அப்படி இருக்கும்போது யோசிக்காம போய் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க. ஓகேவா? எவ்வளோ பாடப்படுத்துறீங்க அப்படின்னு எல்லாமே வந்து மக்களுக்கும் புரியும். அரசியல் புரியாதது யாருமே கிடையாது. சாதாரண மக்கள் கூட புரிஞ்சுப்பாங்க எல்லாரும் இந்த மாரி விஷயத்த. இது மாரி இதுவரைக்கும் நடந்திருக்குங்களா? இந்த மாரி ஆட்சி அமைக்கிறதுக்கு, இத்தன வாட்டி ஒரு ஆளுநர பார்க்கறதுக்கு யாராவது போயிருப்பாங்களா? இல்ல. ஸோ, இது போல தான். எல்லாருக்கும் தெரியும். ஏன் இந்த மாரி நடக்குது? எதனால இப்படி நடக்குது? அப்படிங்கிறதெல்லாம்.
இதுக்கெல்லாம் யாரும் அஞ்ச மாட்டாங்க. கண்டிப்பா விஜய் தான் முதலமைச்சரா வருவாங்க. இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நாட்ட நல்ல விதமா ஆக்கணும்னு நெனைக்கணுங்க யாரா இருந்தாலும். அது எந்த கட்சியா இருந்தா என்ன? நாடு வீணா போணும்னு யாரும் நெனைக்கக் கூடாது. நம்ம நாடு நல்லா இருக்கணும். நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்ங்கிறத தான் யாரா இருந்தாலும் யோசிக்கணும். இவன் வந்தா என்ன பண்ணுவாங்க? அவன் வந்தா என்ன பண்ணுவாங்க? நம்பளால ஆட்சி செய்ய முடியலையே! ஒரு வாட்டி சான்ஸ் குடுங்க. அவருக்கு குடுத்து தான் பாருங்களேன். அவரு எப்படி நடத்துறாங்கன்ட்டு மக்களுக்கு தெரியும். ஆட்சி நடத்துனா, அடுத்த தடவ அவர கொண்டுட்டு வரணும். இல்லன்னா, அதுக்கு அடுத்தது யார முடிவெடுக்கிறாங்களோ, அது அவங்க கையில இருக்குது. குடுத்தா தானேங்க அவரு செய்ய முடியும். அது குடுக்கறதுக்கு முன்னாடியே தான் இவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் அவருக்கு என்னதானாங்க பிரச்சனை குடுத்துட்டு இருப்பீங்க? ஒரு மனுஷன கொஞ்சமாவது மனசாட்சியோட நம்ம நடந்துக்கணும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆளுநரே இந்த வேல பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன பண்ண முடியும்? தமிழ்நாடு மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஆனா திரும்பவும் ஒரு கல கலைச்சு ஆட்சி வந்ததுன்னா, கண்டிப்பா டிவிக்கே தான் வரும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது மட்டும் இல்ல, நீங்க விஜய முதலமைச்சர் ஆக்காம இருந்தா தமிழ்நாடு மக்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்க. பெரிய பிரச்சனை தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா, மக்களுடைய மனச புரிஞ்சு, மக்கள் என்ன யார வரணும்னு நெனைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு, அவங்களுக்கு அந்த ஆளுநருக்கு அழைப்பு கடிதம் விட்டு விஜய் முதலமைச்சர் ஆக்குறது தான் நல்ல விஷயம். இதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. எல்லாருடைய விருப்பமும் அதுதான். ஸோ இதெல்லாம் மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் குடுங்க. ஏன்னா ஒரு ஆள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட முடியுமா? உண்மையாவே ஆச்சரியமா இருக்குங்க. சினிமால நடக்கிற மாரியே தான் லைவாவே இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது நம்ப இப்போ லைவா பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்க என்னென்ன பிரச்சனை குடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இத அவரு சொல்லும்போது கூட நம்ம யோசிச்சிருப்போம். அப்படிலாமா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா அதுதாங்க உண்மை. அவரு சொன்னது எல்லாமே 100% கரெக்ட். அவங்க கவுண்டமணி சொல்ற மாரி, இதெல்லாம் பார்க்கும்போது ஈஸியா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அரசியல் வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாரி கதையா தான் இருக்குது. ஸோ ஓகே. நம்மளுடைய ஆதங்கத்த தெரிவிச்சாச்சு. மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல குடுங்க. நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.